ஆசையை 3 விதமாகப் பிரிக்கிறது இந்து மதம். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண்ணாசை வளர்ந்துவிட்டால் கொலை விழுகிறது. பொன்னாசை வளர்ந்துவிட்டால் களவு நடக்கிறது. பெண்ணாசை வளர்ந்துவிட்டால் பாபம் நிகழ்கிறது. இந்த 3இல் ஒரு ஆசை கூட இல்லாத மனிதர்கள் மிகவும் குறைவு. ஆகவேதான் பற்றற்ற வாழ்க்கையை இந்து மதம் போதித்தது. பற்றற்று வாழ்வதென்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிப்போய் சந்நியாசி ஆவதல்ல. இருப்பது போதும், வருவது வரட்டும், போவது போகட்டும், மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்று சலனங்களுக்கு ஆட்படாமல் இருப்பதே பற்றற்ற வாழ்க்கையாகும். ஆசை தீமைக்கு அடிப்படையாக இல்லாதவரை அந்த ஆசை வாழ்வில் இருக்கலாம் என்கிறது இந்து மதம். ஆசைகளை அறவே ஒழிக்க வேண்டியதில்லை. அப்படி ஒழித்துவிட்டால் வாழ்க்கையில் என்ன சுகம்? அதனால்தான் தாமரை இலை தண்ணீர் போல் என்று போதித்தது இந்து மதம். நேரிய வழியில் ஆசைகள் வளரலாம். ஆனால் அதில் லாபமும் குறைவு, பாபமும் குறைவு. 1000 ரூபாய் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து 500 ரூபாய் மட்டுமே கிடைத்தால் அந்த 500 உனக்கு பணமாகத் தெரியாது. 200 எதிர்பார்த்து உனக்கு 500 கிடைத்தால் நிம்மதி வந்துவிடுகிறது. எதிர்பார்ப்பதைக் குறைத்துக்கொள், வருவது எதுவானாலும் மனதை நிறைய வைக்கிறது என்பதே இந்துக்கள் தத்துவம். எவ்வளவு அழகான மனைவியை பெற்றவனும் இன்னொரு பெண்ணை ஆசையோடு பார்க்கிறானே, ஏன்? லட்சக்கணக்கான ரூபாய் சொத்துக்களைப் பெற்றவன் மேலும் ஓர் 1000 ரூபாய் கிடைக்கிறதென்றால் ஓடுகிறானே, ஏன்? அது ஆசை போட்ட சாலை. அவன் பயணம் அவன் கையிலில்லை, ஆசையின் கையிலிருக்கிறது. போகின்ற வேகத்தில் அடிவிழுந்தால் நின்று யோசிக்கிறான். அப்போது அவனுக்கு தேவ ஞாபகம் வருகிறது. பொறாமை, கோபம் எல்லாமே ஆசை பெற்றெடுத்த குழந்தைகள்தான். வாழ்க்கைத் துயரங்களுக்கெல்லாம் மூலகாரணம் எதுவென்று தேடிப் பார்த்து அந்த துயரங்களிலிருந்து உன்னை விடுபடச் செய்ய அந்த காரணங்களைச் சுட்டிக்காட்டி உனது பயணத்தை ஒழுங்குபடுத்தும் வேலையை செய்வதே இந்து மதம்.